அடிச்சாலும் புடிச்சாலும் எனக்கு நீ தான் அப்படிங்கிற மாதிரி எந்த டைமா இருந்தாலும் எந்த அவசர வேலையா இருந்தாலும் இட்லி மாவு இருந்துச்சுன்னா அன்னைக்கு நாளே ரொம்ப சூப்பரா போகும். காலையில அவசர அவசரமா செய்ய இட்லி ஒரு ஈடு போதுங்க. அந்த இட்லி மாவு 2 நாளா இல்லாதனால பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. இட்லிக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன, சப்பாத்தி தான். சூப்பரா இன்னைக்கு சாப்பிட்டு சப்பாத்தி வெஜ் குருமாவோட காலை டிஃபனை முடிச்சாச்சு. பசங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால கொஞ்சம் பரபரப்பாவே வேலை போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் படையல் வேலையெல்லாம் அந்த வேலையை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மதிய லஞ்ச் இன்னைக்கு வழக்கம் போல வைக்கிற சாம்பார் வைக்காம முருங்கைக்கீரை கடையில் தான் செஞ்சேன். தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்த கீரை நல்லா பச்சை பசேன்னு சூப்பராவே இருந்துச்சு. கீரை கடைகளோட இன்னைக்கு கருணக்கிழங்கு லஞ்ச் பாக்ஸா கொடுத்து அமிச்சாச்சு. வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஏன் சாம்பார் தான் வைக்கணுமா, முருங்கைக்கீரை கடையக்கூடாது அப்படின்னா அம்மா கண்டிப்பா கீரை வெள்ளிக்கிழமைல கடையக்கூடாது அப்படின்றவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லஞ்ச் கொடுத்துட்டு மதிய சாப்பாடு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு படையல் சாயந்தரம் தான் படைக்கணும்னு இருந்தது. சோ இன்னைக்கு சாயந்தரமே படைச்சிட்டேன். எப்பயுமே காலையில படைப்பேன், இன்னைக்கு சாயந்தரமா படைச்சாச்சு. வெள்ளிக்கிழமை ரொம்ப சூப்பராவே போச்சுங்க. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.